டைம்ல நாங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் ஆனால் எனக்கு சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவுப்பான் கூட தெரியாது. தலைவா நீங்க தெளிவா வந்திருக்கிறீங்க. என்னுடைய பிரச்சனைல மாட்டி ஒண்ணு அண்ணா பகிரங்கமா அறிக்கை வந்து எடப்பாடி ஐயா விட்டுருக்காரு. இந்த மாதிரி சீமான் வரணும். ரஜினிகாந்தோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து அரசியல்ல வந்து ஜொலிப்பது வந்து கஷ்டம், அண்ணாமலை புத்திசாலி, அவர் வந்து அரசியல்ல மிக உயரத்துக்கு வருவார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவுப்பான் கூட தெரியாதுங்கன்னா என்னை இந்த வம்பில் மாட்டி விட்டுறாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறாக போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தால் அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. என்டிஏ கூட்டணி ஜெயிச்சாங்க, யார் முதல்வர்? தலைவா நீங்க தெளிவா வந்திருக்கிறீங்க. என்னுடைய பிரச்சனைல மாட்டி ஒண்ணு அண்ணா இதுல குழப்பமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவர்கள், ஏன்னா நான் முன்னொன்று முரணொன்று வச்சு பிரின்சிபல் பொலிட்டிஷியன், மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்களை சென்னையில் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் எந்த குழப்பமே இல்லை. ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல அதெல்லாம் காரணமே இல்லைங்க. நாங்கள் பேட்டியில் பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கான்டெக்ட்ல என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்துனாங்க. அதனால் இதில் எந்த குழப்பமும் இல்லை. இது சும்மா சில எதிர்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. பகிரங்கமா அறிக்கை வந்து எடப்பாடி ஐயா விட்டுருக்காரு. இந்த மாதிரி சீமான் வரணும், விஜய் கூட்டணிக்கு வரணும். அண்ணா அது வந்து என்டிஏனுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவங்க. நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணுங்கண்ணா. நான் சொன்னது சரியா வராதுங்கண்ணா. கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. கொரோனா டைம்ல நாங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் எனக்கு தேவையில்லாமல் நீங்கள் வம்பில் மாட்டி விடுறீங்க. நான் வந்து எனக்கு தேவையில்லாமல் அண்ணன் வம்பில் மாட்டி விடுறேன். நன்றி அண்ணா. டேக் கேர் அண்ணா. பை அண்ணா. அண்ணா இதை மட்டும் நான் குரூப்பில் போட்டுறேன்.